வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல். இப்போ நம்ம வந்திருக்கிறது பொள்ளாச்சி டி கோட்டாம்பட்டியில் இருக்கிற அமனீஸ்வரர் கோவிலுக்கு தான். ஈஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே இந்த விநாயகர் கோயில் இருக்குது. இந்த கோயில் எப்போவும் திறந்து தான் இருக்கும். இங்கே மார்கழி மாதம் காலையிலே எல்லோரும் குளிச்சுட்டு விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவாங்க குடத்துல கொண்டு வந்து. கோவிலுக்கு வெளியே இருந்து பார்த்தாலே இந்த கொடிமரம் தெரியும். கொடிமரத்துக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்போது சிவலிங்கத்துக்கு பூஜை ஆகிறது, அபிஷேகம் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா தெரியும். கொடிமரம் பக்கத்துலேயே நவக்கிரகமும் இருக்குது. இது கோவிலோட இன்னொரு வாசல். அம்மனுக்கு நேராக இருக்கும். கோவிலை வலதுபுறமாக சுற்றி வரும்போது ஈஸ்வரனுக்கு நேர் பின்னாடி தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு ஸ்பெஷல் பூஜை இருக்குது. கடலை மாலை போட்டு வேண்டிக்கிடுவாங்க சாமிக்கிட்ட. சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே நைட்டு தூங்காமல் இருக்கும்போது கோயிலை 108 தடவை சுற்றி வேண்டிக்குவாங்க. கோவிலில் நிறைய வில்வ மரம் இருக்குது. இங்கே இருந்த வன்னி மரம் ஒன்று பட்டு போச்சு. அதனால் அந்த மரத்தில் எழுதி வச்சுருக்காங்க போர்டில். அதை பார்த்துட்டு எல்லாரும் வாசிக்கிறாங்க. துளிர் விடுவாய் விருட்சமே துளிர் விடுவாய், வையத்துள் வன்னிய விருட்சம் வாழ்வாங்கு வாழ, துளிர் விடுவாய் விருட்சமே துளிர் விடுவாய். இந்த மரம் துளிர் விடும்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. அப்படி துளிர் விட்டதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி சிவராத்திரி அன்னைக்கு எல்லோரும் சுற்றி வரும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இந்த வன்னி மரம் எப்படி இருந்துச்சுன்ட்டு பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கோவிலுக்குள்ளே திருப்பள்ளி எழுச்சி, திருவம்பாவை, பெரிய புராணம், திருவாசகம்லாம் பாடிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். உனக்கே அடைக்கலம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சித்தூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.